இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பலர் சில கேள்விகளை எழுப்புகிறார்கள். எது ஆன்மீகம் என்பது பற்றி நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களுக்குத்தான் ஓட்டளிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறீர்களே, அப்படிப்பட்ட தூய்மையான மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில், இன்றைய கலியுகத்தில் அவர்களுடைய கேள்விகள் நியாயமானதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் மனிதர்கள் எல்லோரும் ஒரு பேருண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் என்று சொன்னால் கோவில்களுக்கு செல்வது, சாமி கும்பிடுவது, வழிபாடு செய்வது, பிரார்த்தனை செய்வது, தேவாலயங்களுக்கு செல்வது, ஜபம் செய்வது, மசூதிகளுக்கு செல்வது, நமாஸ் செய்வது, இது போன்ற செயல்கள்தான் ஆன்மீகம் என்பதாக பலருடைய கருத்துக்களாகவும் எண்ணங்களாகவும் இருக்கிறது. ஆனால் உண்மையில் ஆன்மீகம் என்பது மனித வாழ்க்கையினுடைய அனைத்து தலங்களும் ஆன்மீகமானது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஆன்மீகத்தில் உயர்ந்த ஆன்மீகத்தை, அந்த உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கிற தர்மத்தை மனிதர்கள் கடைபிடித்து நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் மனிதர்கள் கடைத்தேற்றம் பெறுகிறார்கள். இன்றைய உலகில் மனித குலத்தினுடைய உயர்ந்த ஆன்மீகமாக, உயர்ந்த தர்மமாக இருப்பது அரசியலும் அரசுமாக விளங்குகிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் எதுவில்லாமல் வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட முடியும். எந்த கடவுள்கள் இல்லாமலும் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியும். ஆனால் இந்த உலகத்தில் அரசுகள் இல்லாமல் மனித குலம் வாழ முடியுமா என்பது கேள்விக்குரிய விஷயமாகும். அரசுகள் இல்லாமல் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வது என்பது அரிதான விஷயமாகும். அப்படிப்பட்ட இந்த மனித வாழ்க்கையினுடைய இன்றைய காலகட்டத்தின் மூலாதாரமாக விளங்குகிற அரசு உயர்ந்த ஆன்மீகமாகவும் உயர்ந்த தர்மமாகவும் இருக்கிறது. இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவ பெருந்தகை அவர்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்று தெளிவுபட தெரிவித்திருக்கிறார்கள். அந்த உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கக்கூடிய அரசியலில், அரசில் இன்றைக்கு பங்கேற்கக்கூடியவர்கள் அதை அந்த ஆன்மீக தளத்திலே இருந்து விலகி தர்மத்திற்கு புறம்பாக செயல்படுகிற பொழுது அதனால் அவர்களும் கர்ம வினைகளுக்கு உள்ளாகி, பாவத்திற்கு உள்ளாகி நரகத்திலே வீழக்கூடிய நிலைமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த உயர்ந்த தர்மத்தை, அந்த உயர்ந்த ஆன்மீகத்தை கடைபிடிக்காததனுடைய விளைவு இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடியவர்கள், அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள், அந்த அரசை நிர்மாணிப்பதிலே பங்கேற்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களையும் அறியாமல் அவர்கள் பாவங்களிலே வீழ்ந்து நரகத்திலே வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நரகத்திலே வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதர்மத்திற்கு ஆளாகிவிடக்கூடிய மனித சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்கான வழிகாட்டுதலை தர வேண்டும் என்பதுதான் அருளாளர்களுக்கு இறைவன் இட்டிருக்கக்கூடிய உத்தரவாக இருக்கிறது. இறைவன் காட்டுகிற வழியாகவும் இருக்கிறது. அந்த வழியினை ஏற்றுக்கொண்டுதான் இந்த மண்ணில் அணு அளவாக நாம் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆசிரமத்தில், நம்முடைய பிரபஞ்ச பீட ஆசிரமத்தில், நம்முடைய ஆலயத்தில் விருத்தியங்கரா தேவி நிகும்பல மகாயாகம் நாம் நடத்த முயற்சி மேற்கொண்ட பொழுது ஈசன் உத்தரவிட்டார். அந்த உத்தரவின்படி இந்த மண்ணினுடைய மகத்தான மாபெரும் ஆற்றல் பெற்ற அந்த பொறுப்பிற்குரிய
மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களினுடைய திருவுருவத்தை வைத்து மூலவா போற்றி என்று அவருக்கு ஆராதனை வழிபாடுகள் செய்து அந்த யாகத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு திருவுருவம் வைத்து முதல்வா போற்றி என்று அவருக்கு வழிபாடு செய்து ஆராதனை செய்து அந்த வேள்வியில் சமர்ப்பிக்கப்பட்டது. இன்றும் அணிதினமும் இந்த வழிபாடுகள் நமது ஆசிரமத்தில் ஆலயத்தில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. பல்வேறு மக்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தாலும் இறைவனினுடைய இறை செய்தி எதுவாக இருக்கிறதோ அதை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியின் மூலமாக இறைவன் இந்த உலகத்திற்கு தரக்கூடிய மெய்ப்பொருள் என்ன என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் உயர்ந்த ஆன்மீகம், மண்ணில் அறம் சார்ந்த அரசியலும் தேசங்களில் அருள் சார்ந்த ஆட்சிகளும் நிலை பெற வேண்டும். அதை முறை செய்து காப்பாற்றும் மன்னவர்களாக இருக்கக்கூடிய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பதுதான் இறைவனினுடைய ஆணையாக உத்தரவாக இருக்கிறது. அதற்கான செய்தியை இந்த மண்ணிற்கு நாம் இறைவனினுடைய உத்தரவுப்படி அதை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த அரசுகளை நிர்மாணிக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பிலே மனித சமுதாயம், மக்கள் சமுதாயம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனினுடைய வாழ்க்கையிலும் உயர்ந்த தர்மம், உயர்ந்த ஆன்மீகம், உயர்ந்த இறைநிலை என்பது அவர்களுக்கான அரசை உருவாக்கி கொள்வதிலேதான் முழுமை பெறுகிறது. இதை மக்கள் அறியாதவர்களாக இந்த அரசியலும் அரசும் என்பதெல்லாம் ஏதோ சுயநலத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கு அரசியலை வியாபாரமாக்கி கொள்ளையடிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளாக சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அவலங்கள் இங்கே நீடித்து கொண்டிருப்பது எந்த விதத்திலும் நியாயமல்ல. அதனால் அதிலே பங்கேற்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாவத்திற்கு உள்ளாகி அறம் தவறியவர்களாகி தர்மத்திற்கு புறம்பாக செயல்பட்டு பாவத்தில் படுகொலியிலும் நரகத்திலும் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பாவத்திலே வீழாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அருளாளர்களுக்கு இருக்கிறது. அதற்காக இறைவன் நமக்கு வழிகாட்டி இருக்கிற வகையிலேதான் அவனுடைய ஆணைப்படி அனைத்து மக்களும் தர்மத்திற்காக ஓட்டளிக்க வேண்டும் என்று நாம் இறைவனினுடைய கருத்தை நாம் மக்களிடத்திலே முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கிறவர்களுக்குத்தான், மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்யக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் உள்ளவர்களுக்குத்தான் மக்கள் ஓட்டளிக்க வேண்டும். இதை மக்களிடத்திலே கொண்டு சென்று மக்கள் பாவத்திலே வீழாமல் காப்பாற்ற வேண்டும் என்பது இறை செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியை ஊர் முழுவதும், நாடு முழுவதும், தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கான பெரும் பணியினை இறை பேராற்றல் கூட்டுவித்துள்ளது. அதற்கான தர்ம பதாகையை வருகின்ற 24/7/2025 அன்று நம்முடைய ஆசிரமத்தில் நடைபெறுகிற மகா வேள்வியில் அதற்கான அந்த தர்ம பதாகையை திறந்து வைத்து இதை ஊர் முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை துவங்குகிறோம். இந்த பதாகையை திறந்து வைப்பதற்காக ஓடந்துறையினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்பிற்குரிய சண்முகம் அவர்கள் இங்கே அந்த பணியை செய்கிறார்கள். மோப்பரிபாளையம் பேரூராட்சியினுடைய முன்னாள் தலைவர் உயிர் சசிகுமார் அவர்கள் இதிலே கலந்து கொண்டு அந்த பதாகையை திறந்து வைக்கிறார்கள். இவர்களெல்லாம் யார்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்களோடு நமக்கு இதற்கு முன்பு தொடர்பு உண்டா, பரிச்சயம் உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக இதற்கு முன்பாக நமக்கு எந்த விதமான தொடர்புகளும் பரிச்சயம் இல்லாதவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இறைவனினுடைய உத்தரவு, தர்மத்திற்கான மனிதர்களின் மூலமாக இந்த பணியை நீ தொடங்க வேண்டும், அதற்கான மனிதர்களை நான்
உனக்கு அடையாளம் காட்டுகிறேன் என்று தெரிவித்ததனுடைய விளைவு அவர்களிடத்திலே நாம் அன்போடு கேட்டுக்கொண்டோ அவர்கள் எல்லோரும் இதிலே சங்கமிக்கிறார்கள். ஓடந்துறையிலே ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து அந்த ஊராட்சி மன்றத்திலே 850க்கு மேலான வீடுகளை கட்டி கொடுத்து அந்த ஓடந்துறை ஊராட்சியிலேயே வீடுகள் இல்லாத மக்கள் எவரும் இல்லாத நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறவர். அந்த ஓடந்துறையினுடைய பஞ்சாயத்தினுடைய ஊராட்சியினுடைய அனைத்து மக்களினுடைய அடிப்படை தேவைகளும் நிறைவேற்றி வைக்கப்பட்டு நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் மூலமாக பாராட்டை பெற்றவர். பல நாடுகளினுடைய பல அரசுகளினுடைய பாராட்டுதலை பெற்றிருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட அற்புதமான தர்மத்திற்கான தர்ம புனிதர் சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டு இந்த தர்ம பதாகையை திறந்து வைக்கிறார்கள். அதே போல மோப்பரிவாளையம் பேரூராட்சியிலே சுயேட்சையாக உயிர் என்கின்ற அமைப்பின் மூலமாக வேட்பாளர்களை நிறுத்தி அவர்கள் மக்கள் பணியின் மூலமாக மக்களினுடைய மனம் கவர்ந்து அந்த பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று அந்த மோப்பரிவாளையம் பேரூராட்சியிலே குடிநீர் பிரச்சனைகளுக்கான தீர்வு உட்பட அதை ஒரு நவீனமிக்க இலவச சேவை மையங்கள் எல்லாம் செயல்படக்கூடிய அளவிலே அங்கே மருத்துவ பணிகள், இறப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கான துணை நிற்கக்கூடிய தொண்டுகள், இப்படி அந்த மோப்பரிவாளையம் பேரூராட்சி முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதை ஒரு பாதுகாப்பான பேரூராட்சியாக அங்கே நூலகங்கள் அமைக்கப்பட்டு குடிநீர் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு ஒரு சிறந்த பேரூராட்சியாக நிர்மாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கிற உயிர் சசிகுமார் அவர்கள் கலந்து கொண்டு இந்த தர்ம பதாகையை திறந்து வைக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தில் இவர்களை போன்று பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்கள் சமுதாயத்திற்காக தொண்டும் சேவையும் செய்வதற்கு தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களிலே பெரும்பான்மையானவர்கள் தர்மத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். அதற்கான முயற்சிகளிலே தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலர் சுயநலத்திற்காக உயர்ந்த ஆன்மீகத்தை, உயர்ந்த தர்மத்தை கரைபடிந்ததாக மாற்றிவிட்டார்கள். அதனால் மக்கள் எல்லாம் பாவத்திற்கும் பழிகளுக்கும் உள்ளாகி அவர்கள் கர்ம வினைகளிலே வீழக்கூடிய நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதிலே இருந்து விடுபடுவதற்கு அனைத்து மக்களும் முன்வர வேண்டும். எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்தலிலே போட்டியிடுவதோ என்கிற முடிவிற்கு வந்துவிட்டால் அவர்கள் சொத்து சுகங்களை எல்லாம் துறந்து குடும்பத்தை மறந்து தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதற்கு எவருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ, மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்வதற்கு எவருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட வேண்டும். இதை மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு நிரூபணம் செய்து உறுதிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே திறமையான ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய களமாக தேர்தல் களம் இருக்க வேண்டும். இந்த சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இந்த மண்ணில் வாழுகிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. இந்த செய்தியை அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு சென்று வருங்கால நம்முடைய எதிர்கால நிலைமை என்பது, நம்முடைய சமுதாயத்தினுடைய நிகழ்வு என்பது, அரசியலினுடைய நிகழ்வு என்பது, ஆட்சியினுடைய நிர்மாணம் என்பது தர்மத்திற்கானதாக நிகழ வேண்டும். அதை நிறைவேற்றுவதற்கு அனைத்து மக்களும் முன்வாருங்கள். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.